அரசு தன்னுடைய சொந்த குடிமகனை கொண்டு இருந்ததுன்னு நீதிபதிகள் சொல்றாங்க. இதை விட இந்த அவமானம் திராவிட மாடல் அரசுக்கு அவமானம் ஏதாவது தேவையா? இபிஐ விசாரணை ஓகே, நஷ்டஈடு ஓகே, சாரி கேட்டதெல்லாம் ஓகே, ஆனா பாவம் போயிடுமா, பழி போயிடும். நாங்க பிடிச்சோம், அவன் தப்பிச்சு ஓடும்போது வலிப்பு வந்து செத்துட்டாங்க. அன்னைக்கு காலையில சொல்றாங்க, சாயங்காலம் 3 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் கொடுத்த அறிக்கையிலே 40 இடத்துல காயம் இருந்திருக்கு. எலெக்ஷன் டைம்ல இது நடந்திருக்குது. திமுகவுக்கு பெரிய பின்னடைவு தான். இப்போதைக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. எதிர்க்கட்சிகளால இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. அது ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். ஏன்னா எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா செயல்படுதோ அப்பதான் மக்களுக்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கும். அது இன்னைக்கு இல்ல. கதையை அளப்பாங்க இல்லையா போலீஸ். கஸ்டடியில் ஒருத்தன் செத்துட்டானா, நாங்க பிடிச்சோம், அவன் தப்பிச்சு ஓட பார்த்தான், சுட்டுட்டோம், அவன் சுட்டான், நாங்க சுட்டோம்னு கதை அளப்பாங்க. இங்க வந்து என்ன சொல்றாங்க, நாங்க பிடிச்சோம், அவன் தப்பிச்சு ஓடும்போது வலிப்பு வந்து செத்துட்டான்னாங்க. அந்த பொய் கதெல்லாம் இன்னைக்கு வந்து காத்துல ஆவியா போயிடுது. ஆனா அடுத்த நாளே மேஜிஸ்ட்ரேட் கொடுத்த அறிக்கை, அன்னைக்கு காலையில சொல்றாங்க, சாயங்காலம் 3 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் கொடுத்த அறிக்கையிலே 40 இடத்துல காயம் இருந்திருக்குன்னு வருது. ஸோ தெளிவா தெரியுது இது அடிச்சுதான் கொண்டானுங்கன்னு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தான் 5 பேரை கான்ஸ்டபிள் கைது பண்ணியிருக்காங்க. இதுல வந்து கைது நடவடிக்கை இல்லை, எஃப்ஐஆர் இல்லை, அரெஸ்ட் இல்லை. யூனிஃபார்ம் போடாத ஒரு போலீஸ், 5 போலீஸ்காரனுங்க ஒரு மனிதனை, அவன் தப்பு பண்ணானோ பண்ணலையோ, திருடினானோ திருடலையோ, அது 2வது விஷயம். எஃப்ஐஆர் போடாம ஒரு மனிதனை, குற்றம் சுமத்தப்பட்ட மனிதனை 3-4 இடத்துல வச்சு அடிச்சிருக்கானுங்க, அவன் செத்துட்டான். ஸோ இது அப்பட்டமான கூலிப்படையின் படுகொலை. இது அரசு நடத்தின படுகொலைன்னு சொன்னாங்க. இதை விட இந்த அரசுக்கு அவமானம் என்னங்க வேணும்? ஸ்டேட் ஹாஸ் கில்ட் இட்ஸ் ஓன் சிட்டிசன். அரசு தன்னுடைய சொந்த குடிமகனை கொண்டு இருக்குதுன்னு நீதிபதிகள் சொல்றாங்க. இதை விட இந்த அவமானம் திராவிட மாடல் அரசுக்கு அவமானம் ஏதாவது தேவையா? இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டை பார்த்தா அப்படி சொல்லியிருக்காங்களா? கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி, யார் கவர்மெண்ட்லுமே இப்படி சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லை. நேரடியா முகத்துக்கு முகம் நீதிபதிகள் குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க. முதலமைச்சரே கொடுத்துட்டாரு. தொலைபேசியில் பேசி வருத்தம் தெரிவித்தார். நஷ்டஈடு மாதிரி குடும்பத்துக்கு திமுக சார்பா 5 லட்சம் கொடுத்தாங்க. அவங்க தாயாருக்கு நிலம் பட்டா கொடுத்துருக்காங்க. பட் குற்றவாளிகள் யாரு, யார் அவங்களை தூண்டுனது, அடிக்க தூண்டுனது, புகார்தாரரை பத்தின, பெண்ணை பத்தின தகவல்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. அவர் குற்ற பின்புலம் கொண்டவர் என்று தான் தகவல்கள் வருகின்றன. ப்ரொசீஜர் வந்து சாதாரணமா சிபிஐக்கு மாத்தினாலும் மாற்றும் வரையில் சிபிசிஐடி தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா இவங்க விசாரிக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த பெண்மணியை தேடுறாங்க அப்படிலாம் தகவல் வந்தது. ஆனா அவங்க ஏதோ கோயம்புத்தூர்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற மாதிரி விஷுவல்ஸ்லாம் வருது. இவங்க இப்போதைக்கு தப்பிச்சிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தப்பிச்சிட்டாங்கன்னு தான் தோணுது. நிலம் கொடுத்து, பணம் கொடுத்து, வேலை கொடுத்து செய்த பாவத்தை அரசு கழுவி கொண்டிருக்கிறது. உண்மையில் அதை கழுவ முடியுமான்னு தெரியல. முதலமைச்சரே சம்பந்தப்பட்ட மனிதனுடைய தாயாரிடம் பேசி வருத்தம் தெரிவித்தார். பெரிய விஷயம் அதெல்லாம். சாரின்னு சொன்னாங்க. போலீஸ் லாபியை காப்பாற்றுறதுக்கு எந்த அரசாங்கம் இருந்தாலும் எந்த எல்லைக்கும் போவாங்க. ஏன்னா போலீஸ் தான் இந்த அரசாங்கத்தோட முதுகெலும்பு. கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் போலீஸ் தான். அது சட்டப்படி செயல்படும் போது அது வந்து போலீஸுங்க. போலீஸ் லாபியை பகச்சுக்க விரும்பல, போலீஸை காப்பாற்ற தான் விரும்புறாங்க. காவல்துறை அத்துமீறலால் கொல்லப்பட்ட, கஸ்டோடியல் டெத்ல, லாக்அப் டெத்ல கொல்லப்பட்ட விஷயம் வந்து கோர்ட்டுக்கு வரும்போது எல்லா அரசாங்கங்களுமே வந்து சம்பந்தப்பட்ட குற்றம் சுமத்தப்பட்ட போலீஸ்காரனை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணுது. அது எம்ஜிஆரோ, கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி, ஸ்டாலின் உட்பட. சொல்ல தனிப்படை வந்து நல்ல கான்செப்ட்ல தான் கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது. இப்போ ஒரு ஐஜி இருக்காரு, டிஐஜி இருக்காரு, எஸ்பி இருக்காரு, டிஎஸ்பி இருக்காரு. உயர் அதிகாரிகளுக்கு வந்து குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் சில முக்கியமான வேலைகளை செய்யறதுக்கும் அவங்க கையில ஒரு ஃபோர்ஸ் வேணும், நிச்சயமா வேணும்.